అందరికీ నమస్కారం. இன்னைக்கு நான் ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். ஹேர் வாஷ்க்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நான் என்ன ஹேர் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ண போகிறேன்றதை இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் என்னோடய ஹேரை ப்ரெப் பண்ணிக்க போகிறேன். எஸ்டர்டே ஹேரை கோம் பண்ணது, அதோட நான் எல்லா ஒர்க்கையும் செஞ்சுட்டு அப்படியே தூங்கி எழுந்ததால் நிறையா டேங்கிள் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே ஹேரை டேமேஜ் பண்ணாமல் எடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எப்பயுமே ஹேரில் இருக்கிற சிக்கை எடுக்கும்போது ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணணும். இன்கேஸ் நம்ம முடிகிட்ட போய் ஹார்ஷாக பிஹேவ் பண்ணும்போது ரொம்ப டேமேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஜென்டிலாக டீடாங்கிள் பண்ணணுன்றதுக்காக ஒயிட் டூத் கோம்பு வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரேன். அண்டு டூத் வந்து ஒய்டாக இருக்கிற மாதிரியான கோம்பு வச்சு நம்ம முடியில் இருக்கிற சிக்கை எடுக்கும்போது மோஸ்ட்லி ஈஸியாக ரொம்ப பெரிய சிக்கல் கூட வந்துடும். இல்லை எனக்கு சிக்கு வந்து ஒயிட் டூத்தில் போகவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஹேண்ட்ஸை வச்சு அந்த சிக்கை எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒயிட் டூத் வச்சு எடுத்திங்கன்னா எவ்வளோ பெரிய சிக்கலாக இருந்தாலும் அது வந்து ஈஸியாக வந்துடும். நான் என்னோடய ஹேரை வந்து எப்பயுமே யூஸ்வலாக 2 செக்ஷன்ஸாக செப்பரேட் பண்ணிடுவேன். அண்டு 1 செக்ஷனில் இருக்கிற சிக்கு எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு செக்ஷனில் எடுப்பேன். அண்டு ஃபைனலி 2 செக்ஷன்ஸையும் சேர்த்து வச்சு எல்லா சிக்கலையும் எடுத்து முடிச்சிருவேன். அண்டு நான் இந்த சேனலில் வந்து இதுக்கு முன்னாடி டீடாங்கிள் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் அண்ட் அதை எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு டீடாங்கிள் ரிலேட்டடாக ஒரு 2-3 வீடியோஸ் வந்து நான் இந்த சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் அதை டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நான் சிக்கல் எல்லாத்தையும் எடுத்த பிறகு ஹேரை நல்லா கண்டிஷனிங் பண்ணணும் அப்படின்னு நினப்பேன். ஸோ அதுக்காக நான் ரெகுலராக ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டு வரேன். பிஃபோர் ஹேர் வாஷ் நான் கோல்ட் ப்ரெஸ்டு விர்ஜின் கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணிட்டு வரேன். அண்டு நான் இருக்கிற பிளேஸில் வந்து டெம்பரேச்சர் மைனஸில் போயிட்டுருக்கிறதால ஹேர் ஆயில் வந்து ஈஸியாக ஃப்ரீஸ் ஆயிரும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா ஹேர் ஆயிலை எடுத்து மெல்ட் பண்ணிவிட்டு கையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுறேன். ஆல்வேஸ் மேக் ஷுர் தட் நல்லா ஸ்கேல்பில் ஹேர் ரூட்ஸில் படுற மாதிரி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறோமா அப்படின்றத வந்து யோசிச்சுக்கணும். அண்டு ஃபிங்கர் டிப்ஸை யூஸ் பண்ணி நல்லா ஹேர் ஆயிலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். அண்டு ஹேர் ஆயில் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆனால் தான் நமக்கு எல்லா பிளேஸ்லேயும் ஈவனாக பெனிஃபிட் கிடைக்கும். ஒருவேளை நான் சில பிளேஸில் மட்டும் ஹேர் ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிட்டு சில பிளேஸில் நல்லா அப்ளை பண்ணாமல் விட்டுட்டேன்னா எனக்கு ரிசல்ட்டும் அன்ஈவனாக தான் கிடைக்கும். நான் குட்டி குட்டியாக சர்க்குலர் மோஷன்ஸில் ஃபிங்கர் டிப்ஸ் யூஸ் பண்ணி ஹேர் ஆயிலை ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்டு ஆயில் டீப்பாக பெனிட்ரேட் ஆகணும் அப்படின்றதுக்காக மசாஜ் பண்ணி விடுறேன் ஜென்டிலாக. ஸோ அப்போ தான் எனக்கு ஃபுல் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும் அப்படின்றதுக்காக. அண்டு ரொம்ப ஹார்ஷாக விகரஸாக மசாஜ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி விகரஸாக மசாஜ் பண்ணும்போது ஹேர் ரொம்ப கொட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கேல்பில் ஆயில் அப்ளை பண்ண அப்புறமா ஹேர் லென்ஸ்லையும் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா டாப்பில் இருந்து ஹேர் எண்ட்ஸ் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கணும் ஹேர் ஆயிலை. கரண்ட்லி எனக்கு ஸ்கேல்ப் இஷ்யூஸ் இருக்குது. ஐ மீன் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் எனக்கு கொஞ்சம் இருக்குது. ஸோ என்னோடய ஸ்கேல்ப்பை வந்து நான் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணணும் ஜென்டிலாக அப்படின்றதுக்காக நான் வந்து ஸ்கேல்ப் ப்ரஷ் யூஸ் பண்ணி சர்க்குலர் மோஷன்ஸில் மசாஜ் பண்ணி விடுறேன். நான் இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது எனக்கு டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா என்னோடய டேண்ட்ரஃபும் கொஞ்சம் கம்மியாகும் அண்ட் ஹேர் க்ரோத்துக்கும் நல்லது அப்படின்றதுக்காக இந்த ஸ்கேல்ப் ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் வந்து நல்லா குட்டி குட்டியாக சர்க்குலர் மோஷன்ஸில் மசாஜ் பண்ணி விடுறேன். அண்ட் இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு ஸ்கேல்பில் பிளட் சர்க்குலேஷனும் எனக்கு வந்து அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி அதிகமாச்சுன்னா எனக்கு ஹேர் க்ரோத்துக்கும் நல்லது, என்னோடய ஸ்கேல்ப்பும் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இந்த ஸ்டெப் பண்ணிட்டு வரேன். இந்த மாதிரி ஹெட் மசாஜ் பண்ண அப்புறமா ஜென்டிலாக ஏதாவது ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டுப்பேன். ரொம்ப ஹார்ஷாக ஹேரை பிடிச்சி புல் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டோன்னா ஆப்வியஸ்லி எனக்கு நிறைய ஹேர் கொட்டும். எதுக்காகனா நான் வந்து ஹெட் மசாஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்காக. நான் என்ன பண்ணுவேன்னா லூஸாக லோபன் வந்து போட்டுப்பேன். இந்த மாதிரி போட்டுட்டு ஸ்கேல்பில் இருக்கிற முடியை நல்லா லூஸாக இழுத்து விட்டுருப்பேன். இந்த மாதிரி இழுத்து விட்டோம்னா நமக்கு வந்து லூஸாகவும் ஹேர் ஸ்டைல் போட்ட மாதிரி இருக்கும், முடி எங்கேயும் பிடிச்சி இழுக்காமையும் இருக்கும். அதுக்காக இப்படி பண்ணுவேன். அண்ட் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு 30 minutes to 1 hour வந்து வெயிட் பண்ணுவேன். அந்த வெயிட் பண்ணுற கேப்பில் வந்து ஏதாச்சும் குட்டி குட்டி ஒர்க் பண்ணுவேன். ஹேர் கோம்ஸ், ஸ்க்ரன்ச்சீஸ், ஹெட் மசாஜர் இது எல்லாத்தையுமே வந்து சோப் வாட்டரில் நல்லா சோக் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் அப்புறமா அதை நல்லா வாஷ் பண்ணி விட்டுருவேன். அண்ட் சைட் பை சைட் பார்த்தோன்னா நான் வந்து ஒரு பவுலில் வந்து எனக்கு தேவையான அளவு ஷாம்பு எடுத்துகிட்டு அந்த ஷாம்புவை வந்து நான் நல்லா வாட்டரில் வந்து டைல்யூட் பண்ணி விட்டுருவேன். இந்த மாதிரி டைல்யூட் பண்ணி நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து நிறைய ஷாம்பு தேவைப்படாது அண்ட் ஹேரும் ட்ரை ஆகாமையும் இருக்கும். அதுக்காக டைல்யூட் பண்ண ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு லைட் வெயிட்டடான காட்டன் கிளாத் யூஸ் பண்ணி ஹேரை நல்லா டைட் பண்ணிடுவேன். அண்டு ஸ்கின் கேர் முடித்த அப்புறமா அந்த காட்டன் கிளாத்தை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருவேன். அண்டு அதுக்கப்புறமா ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத் எடுத்துட்டு
ஹேரில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா வாட்டரை வந்து எடுக்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணுவேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வாட்டரை எடுத்தால் தான் நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரை ஆகும். எல்ஸ் ஹேரில் இருக்கிற அந்த வாட்டர் ட்ராப்ஸ் வந்து கீழே வந்து சொட்டு சொட்டாக கொட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அண்டு ரொம்ப நேரம் ஹேரை வந்து வெட்ட வச்சுட்டே இருக்கிறதும் நமக்கு நல்லது கிடையாது. அண்டு வாட்டர் ட்ராப்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்ததுக்கு அப்புறமா ஸ்கேல்பில் வந்து நான் சீரம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்டு ஸ்கேல்ப் வந்து டேம்பாக இருக்கும்போதே நான் சீரம் அப்ளை பண்ணிக்கிட்டேன்னா கொஞ்சம் நல்லா அப்சர்வ் ஆகும் அப்படின்றதுக்காக நல்லா ஸ்கேல்பில் வந்து சீரம் அப்ளை பண்ணிவிட்டு அது ஈவனாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிங்கர் டிப்ஸ் யூஸ் பண்ணி நல்லா ஈவனாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விட்டுருவேன். ஹேரில் இருக்கிற எக்ஸ்ட்ரா வாட்டரை எடுத்த அப்புறமா ஹேர் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. அண்ட் நவ் என்னோடய ஸ்ப்ரே டைப் லீவ்-ஆன் கண்டிஷ்னரை எடுத்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஹேர் லென்ஸில் டேம்பாக இருக்கிற டைம்லையே நான் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன். இந்த மாதிரி ஹேர் டேம்பாக இருக்கிற டைமில் நம்ம வந்து கண்டிஷ்னர் ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு வந்து அது நல்லா அப்சர்வ் ஆகும் அண்ட் ஹேர் ட்ரை ஆகாமல் வச்சுக்கோ அப்படின்றதுக்காக டேம்பாக இருக்கிற டைம்லையே நான் என்னோடய ஸ்ப்ரே கண்டிஷ்னரை வந்து நான் ஃபுல்லாக ஹேர் எண்ட்ஸ் வரைக்கும் நான் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடுறேன். அண்ட் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அது ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் அப்படின்றதுக்காக ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறேன். அண்ட் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஹேர் ட்ரையர் எடுத்து அதில் செட்டிங்ஸ் வந்து செட் பண்ணிவிட்டு அதை நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கேல்ப்லேருந்து கீழே ஹேர் எண்ட்ஸ் வரைக்கும் நான் நல்லா மூவ் பண்ணுறேன். இந்த மாதிரி மூவ் பண்ணும்போது நம்மளோட ஹேர் க்ரோத் டைரக்ஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். நம்ம ஹேர் க்ரோத் டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கோ அந்த டைரக்ஷனில் தான் நம்ம வந்து ஹேர் ட்ரையர் வந்து மூவ் பண்ணணும். எல்ஸ் நம்ம ஹேர் வந்து ஃப்ரிஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் முடியை காய வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரே இல்லைன்னா உங்கள் முடி வந்து டேமேஜ் ஆகும். சரியா? ஸோ அதுக்காக ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரே வந்து எப்பயுமே மஸ்ட்டு. அண்டு ஹேரை வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோடய முடி ஒரு 50% வந்து ட்ரை ஆகிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஹேர் ட்ரையரை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அண்டு என்னோடய ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி பெரிய பெரிய டேங்கிள் எல்லாத்தையுமே என்னோடய ஹேண்ட் யூஸ் பண்ணி எடுத்துருவேன். அண்டு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் நான் எந்த மாதிரி என்னோடய ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி என்னோடய முடியில் இருக்கிற சிக்கை எடுத்து விடுறேன் அப்படின்றது. அண்டு இந்த மாதிரி சிக்கை எடுத்ததுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னா அகெயின் இன்னொரு ரவுண்ட் வந்து ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணி என்னோடய முடியை நான் நல்லா ட்ரை பண்ணி விட்டுருவேன். எப்படின்னா நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆக விட்டுருவேன். ஸ்கேல்ப்பும் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். அண்டு ஹேர் லென்த்லேயும் எல்லா முடியும் ட்ரை ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். அண்டு ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னா என்னோடய கோம் எடுத்து நல்லா டீடாங்கிள் பண்ணிடுவேன். அண்டு உங்களுக்கு எப்படி டீடாங்கிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ரைட் சைட் கார்ட்டில் பார்த்தோன்னா நான் என்னோட ஒரு வீடியோவோட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அண்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் எப்படி ஈஸியாக ரொம்ப முடி கொட்டாமல் டீடாங்கிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அண்ட் ஃபைனலி ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணதுக்கு அப்புறமா என்னோடய ஹேர் வந்து மேனேஜபிளாக சாஃப்ட் அண்ட் சில்கியாக பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் டோன்ட் வெரி, நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோடய ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் வித் டீட்டெயில்ஸோட உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் அது வரைக்கும் பாய்.